السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக கேட்டு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை இரண்டு பகுதிகளாக பிரித்தால், ஒன்று நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள 40 ஆண்டு கால வாழ்க்கை, அடுத்து நபித்துவத்திற்கு பின்னால் இருக்கிற ஒரு 23 ஆண்டு கால வாழ்க்கை. அதில் நாம் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள 40 ஆண்டு கால வாழ்க்கையை அதன் படிப்பினைகளோடு பார்த்துவிட்டோம். நபித்துவத்திற்கு பின்னால் இருக்கிற அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை வரலாறு தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்ன நேரத்தில், ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களின் வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மக்கள் 4 இஸ்லாத்தை ஏற்றார்கள். அடுத்து சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று நாம் பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் இஸ்லாத்தை ஏற்றவர், முன்னால் ஏற்றவர் ஒருவர் இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவரை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி வரிசைப்படுத்துவார்கள்: ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று வரிசைப்படுத்துவார். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் ஸைத் இப்னு ஹாரிஸத்துல் கல்பி. ஹாரிஸா அவர்களின் மகன், பனு கலப் என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஹாரிஸா அவர்களுடைய மகன் ஸைத் அவர்கள்தான் அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 10 வயது இளையவர். இவருடைய பட்டப்பெயராக அபு உசாமா, உசாமாவின் தந்தை என்று அழைப்பார்கள். உசாமத் இப்னு ஸைத் என்று நாம் கேள்விப்படுகிற பிரபல்யமான சஹாபியின் தந்தை இவர். இவரை மக்கள் நபியின் நேசர் என்று அழைப்பார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் உசாமத் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய தந்தை ஹாரிஸத் இப்னு ஷராஹீல் என்பது அவருடைய தந்தையின் பெயர். இவர் சிறுவயதாக இருக்கிற போது இவருடைய வீட்டிலே கொள்ளையர்கள் புகுந்து கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையடித்த போது அந்த கொள்ளையர்கள் பணம் காசுகளை, பொருட்களை மட்டும் எடுத்து செல்ல மாட்டார்கள். சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று எல்லோரையும் அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள். அந்த ஆண்களை, பெண்களை, சிறுவர்களை அடிமை சந்தைகளில் விட்டு விடுவார்கள். அப்படி அவருடைய வீட்டில் நடைபெற்ற அந்த கொள்ளை சம்பவத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்ளையர்களால் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அவர் உக்கால் என்கிற சந்தையிலே, அடிமை சந்தையிலே விற்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். இவரை வாங்கியவர் யார் என்றால், அடிமையாக வாங்கியவர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இப்னு ஹுவைலித்.
ஹிசாம் இப்னு குவைலித், அதாவது ஹதீஜா நாயகனுடைய சகோதரனின் மகன் ஹக்கீம் அவர்கள்தான் இவரை விலைக்கு வாங்குகிறார். ஹதீஜா நாயகனுடைய சகோதரனுடைய மகன் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து கதிமமின ஷாம் பிரஃபீக்கின், அவர் அந்த அடிமையோடு ஷாமிலிருந்து வருகிறார். ஃபீஹும் ஸைத் இப்னு ஹாரிஸா, அந்த அடிமைகளில் பல அடிமைகளை வாங்குறார். அதுல வந்து ஸைத் இப்னு ஹாரிஸா என்கிற ஒரு அடிமையும் இருக்கிறார். ஃபதஹலத் அலைஹி அம்மத்துஹு ஹதீஜத்து பின்த் குவைலித், அவருடைய மாமிதான ஹதீஜா நாயகி, சகோதரனின் மகன் என்றால் மாமிதான குப்பிமா ஹதீஜா நாயகி அங்கே வருகிறார். அப்படி வருகிற போது ஹதீஜா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார். ஹதீஜா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிறார். ஃபகால லஹா, அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொன்னார், இஃப்தாரி யா அம்மா ஐ ஹாவுலா இல் வில்மான் ஷீத்தி ஃபஹுவ லகி, இந்த அடிமைகளில் உனக்கு யாரை விருப்பமோ அவரை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அது உனக்கு சொந்தம். ஃபக்தாரத் ஸைதன், ஹதீஜா நாயகி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார். ஃபரஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, புதுசா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்தவ ஹப்பஹு மின்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அதை அன்பளிப்பு செய்வாயா என்று கேட்டார். ஃபவஹபத் லஹு, ஹதீஜா நாயகி ஸைத் இப்னு ஹாரிஸாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வாங்கி அவரை உரிமை விட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை அந்த சிறையிலிருந்து அவரை உரிமை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டார். மத்தபன்னாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் தான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் வளர்ப்பு மகனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாலும் கூட அவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது வித்தியாசம். அவர் 10 ஆண்டு இளையவர், 10 வயது இளையவர், அவ்வளவுதான். சரி, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அந்த நேரத்தில் அந்த ஹாரிசாவினுடைய அந்த குலத்தை சார்ந்த 2 பேர் அந்த ஊருக்கு வராங்க. வந்து பார்க்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் இங்கே இருக்கிறார், மக்காவிலே இருக்கிறார். நீ ஹாரிசாவுடைய மகனாயிற்றே, எங்கே இங்கே இருக்கிறாய்? என்னை அடிமை சந்தையில் விட்டு விட்டார்கள், நான் இங்கே இருக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்லுகிறார். இந்த தகவல் ஹாரிசாவுக்கு, அவருடைய தந்தை ஹாரிசாவுக்கு போய் சொல்லிவிடுகிறார். மகனை பிரிந்து வாடிக்கொண்டிருந்த அவருக்கு இந்த செய்தி கொஞ்சம் ஆறுதல் அளித்தது. அதனால் மகனை வந்து வாங்கி கொள்ளலாம் என்று அவர் வருகிறார். சும்ம கதிம அலைஹி வஹுவ இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ப்பு மகனாக அவருடைய தந்தை மகனை தேடி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே தந்தையும் அவருடைய சகோதரரும் வந்தார்கள். தந்தையும் அவருடைய சகோதரர், அதாவது இந்த ஹாரிஸாவுடைய சிறிதந்தை காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து என்னுடைய மகன் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்து கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், என் சிறுத்த ஃபாக்கிமின்றி ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சிறுத்த நீ நாடினால் ஃபாக்கிமின்றி நீ என்னோடு இருக்கலாம், வைன் சிறுத்த
ஃபன்தலிக் மா அபீக, நீ விரும்பினால் உன் தந்தையோடு போய்விடலாம், அது உன்னுடைய விருப்பம். நீ இங்கே தான் எங்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி உனக்கு நான் கட்டாயப்படுத்தவில்லை. நீ என்னோடு இருப்பதாக இருந்தால் இருக்கலாம், அல்லது நீ உன் தந்தையோடு போவதாக இருந்தால் போகலாம் என்றார். பகால, அவர் சொன்னார், பல் அகீமு இந்தக, நான் உங்களோட இருக்கிறேன் நாயகமே என்றார் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர். அதனால்தான் நாயகத்தின் நேசர் என்கிற அடைமொழியும் அவருக்கு இருக்கிறது. ஹுப்புர் ரசூல் என்று சொல்வார். தந்தையை விட தாஹா நபியே எனக்கு மேல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார். உடனே அவரை கைபிடித்து ஸைத் இப்னு ஹாரிஸாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு அழைத்து வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஸைத் இப்னு ஹாரிஸா அடிமை அல்ல, அவர் என்னுடைய மகன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியாகிவிட்டது, என் மகன் அடிமையாக இல்லை, அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனாக வளருகிறார் என்கிற அந்த செய்தி அவருடைய தந்தையை உற்சாகப்படுத்தியதால் மகன் அவரிடத்திலே இருக்கட்டும் என்று தந்தை ஹாரிஸா அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே வளர்கிறார் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைத்த சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது சிறுவராக இருந்தபோது இவரும் ஸைத் இப்னு ஹாரிஸாவும் ஏகத்துவ கொள்கையை ஏற்றார். ஆக அடிமைகளில், ஆனால் அவர் அப்போது அடிமையாக இல்லை, அடிமைகளில் இஸ்லாத்தை முதலில் ஏற்றவர் ஸைத் இப்னு ஹாரிஸா என்கிற அடைமொழி இவருக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைத்த சமயத்தில் ஏற்றவர்களில் இவரும் ஒருவர், இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இவரும் ஒருவர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா, இந்த 4 பேர் பிரபலியமாக வரலாற்றிலே சொல்லப்படுவார்கள். ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா வரலாற்றை கேட்பதின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா தந்தல்வானார். இன்னொரு செய்தி என்னவென்றால், வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா இவர் திருமணம் செய்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர் தலாக் விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். குர்ஆனிலே வருகிற ஒரே சஹாபியின் பெயர் இவர்தான். இவருடைய பெயர் தான் குர்ஆனிலே இருக்கிறது. ஃபலம்மா கலா ஸைதுன் வதரன் ஸவ்வஜ்னாகஹா, அவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் விட்ட பிறகு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸைனபை திருமணம் செய்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸைத் என்கிற பெயர் குர்ஆனில் வருது. குர்ஆனில் வர்ற 1,24,000 சஹாபாக்களுடைய பெயர் எதுவும் குர்ஆனில் இல்லை, இவருடைய பெயர் மாத்திரம்தான் குர்ஆனில் இருக்கிறது. இது ஒரு கூடுதல் செய்தி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.